தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போது தமிழ்நாடு தழுவிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் புலிகள் கட்சி கரூர் நகரில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போது அதனுடைய தமிழ் புலிகளினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் இந்த பணியில் எப்படி போயிட்டுருக்கு, இவங்களுடைய கருத்துக்கள் என்ன தோழர்? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாடு முழுக்க பரவி வாழுகின்ற உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியல் இயக்கமான தமிழ் புலிகள் கட்சி எதிர்வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி கரூர் கோணாங்கிப்பட்டி பிரிவில் வெல்லும் தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் மாநில மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வட மாவட்டங்களிலிருந்தும் தென் மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட உழைக்கும் அருந்ததிய மக்கள் வெகு எழுச்சியோடு இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் குறைந்தபட்சம் 2000-3000 நபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதேபோல் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டின் மாண்பை காக்க வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டின் மொழி உரிமையை, தமிழ்நாட்டின் இன உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவும், சனாதன சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திடவும், ஜனநாயகத்தை தலைக்கச் செய்யவும் எதிர்வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி புலிகளின் தளபதி, தமிழின தளபதி தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மிக பிரம்மாண்டமான மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இந்த காணொளி வாயிலாக தமிழகமெங்கும் பரவி வாழுகின்ற ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். நன்றி. தமிழ் புலிகளாளர் செல்வ வில்லாளன்.